வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படும் வார்த்தை செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமாக AI. சிலருக்கு இது பிரம்மாண்டமான எதிர்காலம், சிலருக்கோ இது நம் தனிப்பட்ட சுதந்திரத்தை அச்சுறுத்தும் ஒரு விஷயம். ஆனால் உண்மை என்ன? AI நம் வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக பரவியிருக்கிறது? நம்முடைய புகைப்படங்கள், மொபைல் பயன்பாடுகள், இணைய தேடல் வரலாறு, ஏன் தனிப்பட்ட உரையாடல்களை கூட AI கண்காணிக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன, மாயை என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள கடைசி வரை கவனமாக பாருங்கள். அந்த பெண் யார்? ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் சமூக வலைத்தளத்தில் ஒரு புகைப்படத்தை பதிவேற்றுகிறீர்கள். ஒரே ஒரு புகைப்படம். ஆனால் அந்த புகைப்படத்தில் உள்ள நபரை AI மிக எளிதாக அடையாளம் காண முடியும். எப்படி என்று யோசிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு விருந்தில் இருக்கிறீர்கள். உங்கள் புகைப்படத்தில் எதிர்பாராத விதமாக உங்கள் நண்பரின் அருகில் நின்றிருக்கும் ஒரு புதிய நபரின் முகம் பதிவாகிறது. ஒரு மனிதரால் அந்த முகத்தை அடையாளம் காண்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் AIயோ சமூக வலைத்தளங்களில் உள்ள கோடிக்கணக்கான தரவுத்தளங்களை சில நொடிகளில் அலசி அந்த புதிய நபர் யார் என்பதை கண்டுபிடித்துவிடும். இப்போது புரிகிறதா அந்த பெண் யார் என்ற கேள்விக்கு AI எவ்வளவு எளிதாக விடையளிக்கும் என்று? நீங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னணியும் ஒரு துப்பு, க்ளூ போல AIக்கு செயல்படுகிறது. இதுதான் AIயின் மிக ஆழமான கண்காணிப்புக்கு முதல் படி. நானோ வாழைப்பழம். AI எப்படி இவ்வளவு ஆழமாக தகவல்களை திரட்டுகிறது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். இதை ஒரு எளிய ஓமையுடன் விளக்கலாம். நானோ வாழைப்பழம், நானோ பனானா என்பது ஒரு கற்பனையான உதாரணம். ஒரு பெரிய வாழைப்பழம் மிக நுண்ணிய துண்டுகளாக வெட்டப்படுகிறது. AIயும் அப்படித்தான் மிகப்பெரிய தகவல்களை கூட மிகச் சிறிய துண்டுகளாக பிரித்தெடுத்து பிறகு அவற்றையெல்லாம் இணைத்து ஒரு முழுமையான வடிவத்தை காண்பிக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வார்த்தையை தட்டச்சு செய்யும் விதம், நீங்கள் பயன்படுத்தும் எமோஜிகள், ஏன் நீங்கள் செய்யும் எழுத்து பிழைகள் கூட AIக்கு ஒரு துப்பாக மாறும். இந்த நுண்ணிய துப்புகளை எல்லாம் இணைத்து AI உங்களை பற்றி ஒரு முழுமையான டிஜிட்டல் உருவத்தை, டிஜிட்டல் இமேஜ் உருவாக்கி விடுகிறது. இதுவே உங்களை பற்றிய முழுமையான தகவல்களை AI சேகரிக்க உதவுகிறது. ஒரு மச்சம் கூட தப்பாது. இது உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். ஒரு புகைப்படத்தில் இருக்கும் மச்சங்கள், தழும்புகள், பிறப்பு அடையாளங்கள் அல்லது டாட்டூக்களையும் கூட AI துல்லியமாக கண்டறியும். உங்கள் முகத்தில் உள்ள ஒரு சிறிய மச்சத்தை நீங்கள் மருத்துவரிடம் கூட காட்டாமல் AI அடையாளம் கண்டு அது எப்போது முதல் இருந்தது என்பதை கூட கணிக்கலாம். உங்கள் உடலில் ஒரு டாட்டூ இருந்தால் அந்த டாட்டூவின் வடிவத்தை அடையாளம் கண்டு அதை யார் வடிவமைத்தார்கள், எந்த வடிவமைப்பாளர் அந்த பாணியை பின்பற்றுகிறார் என்பதை கூட AI இணைத்து பார்க்கும். எனவே நீங்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிடும் போது அது வெறும் ஒரு புகைப்படம் மட்டுமல்ல, உங்கள் உடல் அடையாளங்களும் உலகிற்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதுதான் தனிப்பட்ட தரவுகள் எப்படி எளிதாக வெளிப்படும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கூகுள் புகைப்படங்களின் சிக்கல். நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை கூகுள் புகைப்படங்கள், கூகுள் போட்டோஸ். நீங்கள் ஒரு புகைப்படத்தை பதிவேற்றும் போது அது கூகுளின் கிளவுட் சேமிப்பகத்தில் சேமிக்கப்படுகிறது. ஆனால் அந்த புகைப்படத்தில் உள்ள ஒவ்வொரு தகவலையும் கூகுள் AIக்கு ஒரு உள்ளீடாக அளிக்கிறது. அந்த புகைப்படம் எங்கு எடுக்கப்பட்டது என்ற இருப்பிட குறிப்பு, லொகேஷன் டேக், அந்த புகைப்படத்தில் யார் இருந்தார்கள் என்ற முக அங்கீகாரம், ஃபேஸ் ரெகக்னிஷன், எந்த தேதி, எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டது என்ற மெட்டாடேட்டா, இந்த அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து AI உங்கள் வாழ்க்கையின் ஒரு முழுமையான காலவரிசையை, டைம்லைன் உருவாக்கிவிடும். அதனால்தான் கூகுள் புகைப்படங்கள் என்பது ஒரு வசதி மட்டுமல்ல, ஒரு பெரிய தனியுரிமை சிக்கலாகவும் பார்க்கப்படுகிறது. AIயின் தந்தையின் எச்சரிக்கை. AIயின் தந்தை என்று அழைக்கப்படும் அறிவியலாளர் ஜாஃப்ரி ஹிண்டன் ஒரு பேட்டியில் கூறிய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கும். AI ஏற்கனவே மனித அறிவை விட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேகத்தில் அடுத்த தலைமுறைக்கு தனியுரிமை, பிரைவசி என்ற சொல்லே இருக்காது. அவரது வார்த்தைகள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. AIயின் வளர்ச்சி வேகம் சாதாரணமானது அல்ல. நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை முழுக்க ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடும். இது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி அல்ல, நம் சமூக அமைப்பையே மாற்றியமைக்க போகும் ஒரு புரட்சி. நீண்ட காலம் சேமிக்கப்படும் தரவுகள். சிலர் நம் தரவுகள் தற்காலிகமாக மட்டுமே சேமிக்கப்படும் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் தரவுகள் மிக நீண்ட காலத்திற்கு சேமிக்கப்படுகின்றன. உங்கள் வாட்ஸ்அப் அரட்டை, மின்னஞ்சல்கள், இணைய தேடல் வரலாறு நீங்கள் அவற்றை நீக்கினாலும் அதன் நகல்கள் சர்வரில் நீண்ட நாட்கள் இருக்கும். நிறுவனங்கள் தேவைப்படும் போது இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்வார்கள்.
பல நேரங்களில் நீங்கள் மறந்த தகவல்களை கூட AI உங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கும். இதுதான் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய உண்மை. நாம் இணையத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை அறியாமலேயே எதிர்காலத்திற்கு ஒரு தரவு பதிவாக மாறுகிறது. இனி தனியுரிமை இல்லை. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் அரட்டைகளை ஊழியர்கள் படிக்க முடியுமா? சில செயலிகளில் உண்மையில் மனிதர்கள் உங்கள் அரட்டைகளை படிப்பார்கள். அது பாட் என்று அழைக்கப்பட்டாலும் அந்த பாட்களை பயிற்றுவிப்பது மனிதர்கள்தான். மேலும் ஸ்மார்ட் ப்ராம்ப்ட்ஸ் மூலம் AI தந்திரமாக ஏமாற்றி மறைந்துள்ள தரவுகளை கூட வெளியே எடுக்க முடியும். இதனால் தனியுரிமை பிரைவசி என்ற சொல்லே எதிர்காலத்தில் டிஜிட்டல் உலகில் இல்லாமல் போய்விடும் ஆபத்து உள்ளது. அப்படின்னா நம் பாதுகாப்புக்கு என்ன வழி? முடிவுரை மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள். நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவுரை மிகவும் எளிமையானது. AI-இன் வளர்ச்சியை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் நம் தரவுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் கைகளில்தான் உள்ளது. தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர வேண்டாம். தேவையற்ற செயலிகளுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்காதீர்கள். கூகுள், ஃபேஸ்புக் போன்ற செயலிகளில் உங்கள் தனியுரிமை அமைப்புகளை பிரைவசி செட்டிங் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக AI-க்கு எந்த தரவுகள் கிடைக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள். இப்போது புரிகிறதா நண்பர்களே? AI ஒரு மாயாஜாலம் அல்ல. அது நாம் கொடுக்கும் தரவுகளை சேமித்து வைத்திருக்கும் ஒரு கண்ணாடி மிரர் போன்றது. அந்த கண்ணாடியில் நாம் நல்லவர்களாக தெரிய வேண்டுமா அல்லது வேறு மாதிரி தெரிய வேண்டுமா என்பது நம் செயல்களில் தான் உள்ளது. இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கைக்கு பயன்படும் தகவல்களை பெற வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.